வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் பாத்திரத்தை வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது சூடாகட்டும். எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதை போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 அல்லது நல்ல பொடியாவோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் இப்போ லேசாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாயை குறுக்க வந்துட்டு கீறி சேர்த்துருக்கேன். அப்புறம் தக்காளி 2 நல்லா பழமாக எடுத்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கலாம். இப்போ இதில் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்புறம் நீங்கள் குழம்புக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு கம்மி பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். கோழியை சேர்த்துட்டு இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கோழி கறியிலேருந்து நமக்கு தண்ணி விடும். தண்ணி வெளில வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இந்த சிக்கனில் இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை வந்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் மல்லித்தூள். இது வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் வந்துட்டு உப்பு வந்து டேஸ்ட் பாருங்கள். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இது உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சிச்சுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.